ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பூண்டு தக்காளி ஊறுகாய் பார்க்க போகிறோம். அன்றைக்கி தக்காளி ஊறுகாய் பார்த்தேன் இல்லையா, இது பூண்டு சேர்ந்து நிறைய பூண்டு தக்காளி எல்லாம் சேர்ந்து பூண்டு ஊறுகாய். இங்கே பாருங்கள், நம்ம பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு இஞ்சி சேர்த்து இவ்வளோ பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சு ஒன்றும் பாதியமாக பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து சேர்த்துடலாம். இதில் நம்ம கடுகு பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்க, நம்ம பூண்டு ஊறுகாய்க்கு வந்து நம்ம பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு தக்காளி ஊறுகாய்க்கு வந்து நம்ம வந்து பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி தனியாக இடித்து வச்சுக்கிறேன். நம்ம தக்காளி சேர்த்துக்கிறேன். வேக வச்சு கடைஞ்சி வச்சுக்கிறேன். தக்காளி தண்ணியே இல்லாமல் கடைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம தூள் சேர்க்குறோம். அமேசானுக்கு எப்போவுமே ஓடிபி கேட்க மாட்டாங்க. கடுகு தூள், வெந்தயத்தூள் சேர்க்குறோம். இந்த தூள் சேர்த்து இது பண்ணிக்கலாம். நம்ம கடுகு தூள் வெந்தயத்தூள் சேர்த்தோம்னா தான் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவு கடுகு தூள் வெந்தயத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம தக்காளி ஊறுகாய் வந்து நல்லா ரெடியாகின்னு இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ புளி சேர்க்க போகிறோம். இப்போ வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி பூண்டு தக்காளி ஊறுகாய் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுங்க. இது செஞ்சு வச்சா ஒரு வாரம் 10 நாள் கிடவே கிடாது. 15 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை புளி ஊற்றியாச்சு. போதும். இப்போது கேமரா கொஞ்சம் சரியாக தெரியல, அதனால் தொடச்சி பண்ணேன். இங்கே பாருங்கள், புளி ஊற்றி நம்ம தக்காளி ஊறுகாய் சூப்பராக அல்வா மாதிரி ரெடி ஆகிடுது. வாசனையாக இருக்குது. இது மாதிரி வீட்டில் இருக்கிறப்போ லேடிஸ் ஃப்ரீயாக இருக்கிறப்போ செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது அப்படியே வெளியே வச்சாலே 10 நாள் 15 நாள் கிடாது. மற்றபடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த தக்காளி ஊறுகாய் 1 மாதம் 2 மாதம். ஏம்மா நம்ம வந்து இதில் வந்து ப்ரெசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்கல. வெயிலில் வச்சு எடுத்து வச்சோம்னா நம்ம 2 மந்த்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊறுகாய். இங்கே பாருங்கள், நான் பூண்டு தக்காளி ஊறுகாய் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துக்குது பாருங்கள். எண்ணெய் கசிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. இது நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி தான் செய்கிறோம். ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி வேக வைக்கிறோம், கடையிறோம். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா முழு பூண்டாகவே நீங்கள் பூண்டு உரிக்க முடியலன்னா நீங்கள் தோல் உரிக்காத பூண்டையே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு இந்த ஊறுகாய் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். பூண்டு